ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் லிஸ்ட்டு வச்சு பேசிக்காக ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம், அதில் என்னென்ன ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ், இதில் ஃபுல்லாமே லிஸ்ட்டை மட்டும் வச்சுமே பேஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ், பேசிக்காக சில ப்ரோக்ராம்ஸ், சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டில் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்க போது, அந்த எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை லாஸ்ட்டாகவும் லாஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டாகவும் ஸ்வாப் பண்ண போகிறோம். அதாவது ஸ்வாப்பிங் ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ அதுக்கு இந்த ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை லாஸ்ட் எலமெண்ட்டாகவும் லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாகவும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி இங்கே கோடிங் எழுதியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக நான் எழுதுகிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நான் இதில் எழுதிட்டு மெயினில் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழேருந்து நம்ம போகலாம். இது பாட்டம் அப் அப்ரோச்சாக நம்ம போவோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 12, 35, 9, 56, 24. ஸோ 5 எலமெண்ட் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்வாப் லிஸ்ட் ஆஃப் நியூ லிஸ்ட், இந்த வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த நியூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை உங்களுக்கு பேராமீட்டராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னு தேடும். ஸோ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே உங்களுக்கு வருது. ஸோ இந்த வேல்யூஸை வச்சே நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சைஸ் ஈக்குவல் டு LEN ஆஃப் நியூ லிஸ்ட். இப்போ இந்த நியூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லென்த்து, ஸோ LENங்கிறது லென்த் ஃபங்க்ஷன். இந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, கவுண்டிங் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ சைஸோட வேல்யூ 5 அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிடும், இனிஷியலைசேஷன் ஆயிடுது. இப்போ சைஸில் என்ன வேல்யூ இருக்குது, 5ன்னு இருக்குது. இப்போ ஸ்வாப்பிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஸ்வாப்பிங்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸ்வாப்பிங் வந்து நம்ம நார்மலாக 2 நம்பரை ஸ்வாப் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெம்பரவரியாக ஒரு வேரியபிளை வச்சுக்கணும். ஸோ எந்த எலமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அதை டெம்பிளில் கொடுத்துட்டு செகண்ட் எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு கொடுத்துறீங்க. அப்புறம் அந்த டெம்பரவரியிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டுக்கு போட்டுக்குவோம். ஸோ இதுதான் ஸ்வாப்பிங் கான்செப்ட். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டை லாஸ்ட் எலமெண்ட்டாக போடணும், லாஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டாக போடணும். ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் வேல்யூ 0. அப்போ நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸை நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நியூ லிஸ்ட் ஆஃப் 0. இந்த நியூ லிஸ்ட் ஆஃப் 0ங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், அதாவது 12. இந்த 12 யார்கிட்ட கொடுத்துட்றோம், டெம்பிளில் கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன செய்கிறோம், இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன ஆகுது, ஃப்ரீ ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து நியூ லிஸ்ட் ஆஃப் சைஸ் -1. இப்போ இந்த சைஸ் -1 அப்படிங்கிறது என்னது, சைஸில் என்ன இருந்துச்சு, 5ன்னு இருந்துச்சு. ஸோ 5 - 1 என்னது, 4. 4th எலமெண்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4. 24ங்கிறது தான் என்னது, நியூ லிஸ்ட் ஆஃப் 4. அதை யார்கிட்ட கொடுத்துட்டோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டில் கொடுத்துரும். இப்போ லாஸ்ட் எலமெண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ அந்த டெம்பிளை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்றோம், லாஸ்ட் எலமெண்ட்டில் கொடுத்துட்றோம். ஸோ 4 வந்து என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா 12 உட்காந்துரும். அப்போ இந்த 12 தூக்கி டெம்பிளில் கொடுக்குறோம், 24 தூக்கி ஃபஸ்ட் எலமெண்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ மிச்சம் இருக்கிற 12 தூக்கி லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு பொசிஷனுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவை நம்ம இன்டர்சேஞ்சிங் பண்ணுறதுனாலும் இன்செஷன் டெலிஷன் என்ன பண்ணுறதுனாலுமே இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கேயும் இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு 0 இண்டெக்ஸ் பொசிஷன், லாஸ்ட் எலமெண்ட்டை எடுக்கிறதுக்கு லென்த் -1. லென்த்தில் வந்து என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அது வந்து -1னா லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். அதாவது நீங்கள் லென்த்தை கவுண்ட் பண்ணும்போது இது 5ன்னு சொல்லும். இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்திங்கன்னா இது 0, 1, 2, 3, 4. எப்பயுமே வந்து லென்த் -1 தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த முதல்ல என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு அசைன் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் எலமெண்ட்டை லாஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் லிஸ்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிரும், 24 முன்னாடி வந்துடும், 12 பின்னாடி போயிடும். பாருங்கள் போயிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்ததில் ஃபஸ்ட்டு 12 இருந்துச்சு, லாஸ்ட்டாக 24 இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஸ்வாப் ஆகிடுச்சு. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து. அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து அப்படியே அதாவது லெஃப்ட் டு ரைட் போகிறத ரைட் டு லெஃப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? இதுக்கு 2 ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இங்கே வந்து நார்மல் ப்ரோக்ராமாக எழுதலை, ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரிவர்ஸ்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் பண்ணுறது தான். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இங்கே இந்த லிஸ்ட்டு எல்எஸ்டி அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு லிஸ்ட்டு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 10, 11, 12, 13, 14, 15 வச்சுருக்கேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணிங்களா உங்களுக்கு 15, 14, 13, 12, 11 அப்படின்னு வரணும், 10 அப்படின்னு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி டாட் ரிவர்ஸ், இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு அப்படியே வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு மாறிடும். சரிங்களா? இந்த -1ல் இருக்க நமக்கு லிஸ்ட்டில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. லாஸ்ட் எலமெண்ட் வந்து -1 வந்து 0 ஆகிடும். அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிடும், எல்லா பொசிஷனும் பேக் ஆகி போயிடும். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ்டு, லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ்ட் ஆஃப் எந்த வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அது யூஸ் பண்ணணும். ரெண்டுமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் தான். பாருங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஸோ நமக்கு 2 தடவை வந்திருக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது நம்ம கொடுத்தது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அப்போது ஒரு தடவை ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ஆனது தான் அப்டேட் ஆகிருக்கும் லிஸ்ட்டில் வந்து. திரும்ப நான் ரிவர்ஸ்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 10லேருந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட் கொடுத்தப்ப நம்ம 10, 11, 12 தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ அது அப்படியே நமக்கு தலைகீழாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட்டு ரிவர்ஸில் வந்துருச்சு. ஸோ லிஸ்ட்லையும் நமக்கு என்ன ஆயிருக்கும், ரிவர்ஸாகவே அப்டேட் ஆகிருக்கும். திரும்ப நம்ம ரிவர்ஸ்டு ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறப்ப அது எதை இன்புட்டாக எடுத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 15, 14 தான் இன்புட்டாக எடுத்திருக்கும். திரும்ப அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி நமக்கு 10, 11, 12ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை சம் பண்ண போகிறோம். சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு 0, டோட்டல்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு 0 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட்டு 1ன்னு நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு 5 எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 11 + 5 + 17 + 18 + 23. இதோட ரிசல்ட் தான் நம்மளுடைய இந்த கான்செப்ட். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாரில் ரேஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எலமெண்ட் இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to, ஸோ 0ங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட். ரேஞ்சில் நம்ம என்ன கொடுக்கலாம், ஸ்டார்டிங் ரேஞ்ச் டு த எண்டிங் ரேஞ்ச். எண்டிங் ரேஞ்சை என்ன செஞ்சுக்காது, எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி ஃபாரின் ரேஞ்சில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 0 ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து லென்த் ஆஃப் லிஸ்ட் 1. லென்த் ஆஃப் லிஸ்ட் 1னா லிஸ்ட் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 இருக்குது. அப்போ 0 to 5. ஸோ அப்போ 0 to 5ல் ஃபஸ்ட்டு இஎல்இக்கு என்ன வரும், 0 வரும். ஸோ 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வருது டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் லிஸ்ட் ஆஃப் இஎல்இ. அப்போ டோட்டலில் ஏற்கனவே 0 இருக்குது. ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 11 இருக்குது. அப்போ 0 + 11 11 வந்துடும். ஸோ அடுத்து 1 எடுக்கும். ஸோ 1 பொசிஷனில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 11 + 5 16 அப்படின்னு வரும். அடுத்து 17 எடுக்கும். 16 + 17 வரும். அடுத்து 18 23. ஸோ 4 வரைக்கும் தான் எடுக்கும். 5 வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூடட் ஆகிடும், நமக்கு வராது. ஸோ நம்ம இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுருக்கனால நமக்குமே எல்லா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஆட் ஆயிரும். லாஸ்ட்டால் நம்ம டோட்டலில் உள்ளதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரே ஒரு ஃபார் லூப், சின்ன ஃபார் லூப் தான் எலமெண்ட்ஸ் எப்படி சம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் மொத்தம் எவ்வளவு, 74 நமக்கு அப்படியே அவுட்புட் வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம இப்போ சம் பண்ணமோ அதே மாதிரி மல்டிப்ளை. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கிறேன். அங்கே டேரெக்டாக ஃபார் லூப்பில் எழுதுனேன், இங்கே ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், இங்கே 2 லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் சம் வேல்யூஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, 3 வேல்யூ. லிஸ்ட் 2ல் சம் வேல்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் மல்டிப்ளை ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் கால் ஆகும்.
ஸோ ஃபஸ்ட்டு தடவை கால் பண்ணுறப்ப லிஸ்ட்டு 1 பேராமீட்டராக மை லிஸ்ட்டில் போய் உட்காரும். அப்போ லிஸ்ட்டு 1ல் என்ன இருந்துச்சு, 1 2 3 இருந்துச்சு, அது மை லிஸ்ட்டுக்கு வரும், 1 2 3 வரும். ஸோ ரிசல்ட்டோட வேல்யூ 1, இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் சரிங்களா. ஸோ லிஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு 1. ஸோ உள்ளே போது ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். ஸோ அப்போ மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு வரும், என்ன வரும், 1 வரும். ஸோ 1ல் நம்ம ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கோம், 1 × 1, 0 போட்டிங்கன்னா மொத்தமாக 0 ஆயிரும் மல்டிப்ளிகேஷனில், அதனால் போடக்கூடாது. சம்மில் அப்போ நீங்கள் 0வை தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நம்ம அந்த டெம்பரவரியாக அடுத்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரிசல்ட்டுக்கு, நீங்கள் சம்முனா வந்து நம்ம இனிஷியலைசேஷன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மல்டிப்ளைக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எனிதிங் மல்டிப்ளை 1 இஸ் தட் வேல்யூ தான். ஆனால் நீங்கள் சம்மன்றப்போ 1 போட்டிங்கன்னா அதுவும் இன்க்ளூடட் ஆகிடும் டோட்டலில் வந்து. ஸோ அப்போ அங்கே போடக்கூடாது. சம்மன்றப்ப நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிளை 0ன்னு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுறப்போ 1ன்னு பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ 0 பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ரிசல்ட் என்ன ஆயிரும், 0 ஆகிடும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் ரிசல்ட்டோட வேல்யூ 1ன்னு வச்சுருக்கிறேன் சரிங்களா. அப்போ 1 × ஃபஸ்ட் வேல்யூ 1. ஸோ அடுத்து வந்து 2 வரும், 1 × 2, அப்புறம் 2 × 3. ஸோ ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் எந்த இடத்துலேருந்து காலிங் வந்துச்சோ அந்த இடத்துக்கே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ அடுத்து என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை லிஸ்ட் ஆஃப் 2. ஸோ லிஸ்ட் ஆஃப் 2ல் வந்து என்ன போகும், 3 to 4ங்கிறது இங்கே பேராமீட்டராக போகுது. ஸோ அதில் இருக்கிற லிஸ்ட்டை ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து என்ன செய்யுது, மல்டிப்ளை பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மல்டிப்ளை ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நமக்கு மல்டிப்ளை பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டோட வேல்யூ 6, செகண்ட் லிஸ்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு 24. ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட். பாருங்கள், ஒரு லிஸ்ட்டில் சம் வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 5 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து எது வந்து நமக்கு இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ண சொன்னாங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி 2 இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேல்யூவாக எடுத்து கம்பேர் பண்ணணும். இந்த 10ஓட 20ஐ கம்பேர் பண்ணணும், அடுத்து 4ஐ கம்பேர் பண்ணணும், 45ஐ கம்பேர் பண்ணணும், 19 இப்படி கம்பேர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிஃபைண்டாக ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் ஷார்ட் ஃபங்க்ஷன். ஷார்ட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கலெக்ஷனை ஏதாவது ஒரு ஆர்டர், எப்பயுமே டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டர், உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் வேணும்னா நம்ம ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற கலெக்ஷனை ஃபுல்லாக மாற்றிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சுன்னா ஸ்மால் டு பிக், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 1 சார்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிடும். இதுக்கு அது பின்னாடி ஏதோ ஒரு அல்காரிதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் இந்த ஷார்ட்டுக்கு. ஒன்று பபிள் ஷார்ட்டோ இல்லை இன்சர்ஷன் ஷார்ட்டோ செலெக்ஷன் ஷார்ட்டோ ஏதோ ஒரு ஷார்ட்டிங் யூஸ் பண்ணும். அது என்ன ஷார்ட்டிங் யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியலை, பட் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால ஷார்ட் ஆகி வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், சின்ன எலமெண்ட்லேருந்து பெரிய எலமெண்ட்னா ஃபஸ்ட்டு 4, அடுத்து 10, அப்புறம் 20, அப்புறம் 45, அப்புறம் 99. அப்போ இந்த ஷார்ட்டிங்க்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் இருக்காது, 4, 10, 20, 45, 99 வரும் சரிங்களா. ஸோ அப்போ சின்ன நம்பர் தான் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் போதும், என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட்டு நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா. இப்படி இல்லைன்னா வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலெக்ஷனில் மினிமம் வேல்யூ மின் ஆஃப் லிஸ்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னாலும் இருக்கிறதுல எது மினிமமோ அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். இது இல்லைன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி மேனுவலாக நீங்கள் ஒவ்வொரு இதாக எடுத்து கம்பேர் பண்ணலாம். அப்போ ப்ரீடிஃபைன்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சில இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டு வித்தவுட் யூஸிங் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் நல்லா வாசித்து நீங்கள் ஷார்ட்டோ மினிமமோ யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்க் இதாகிடுது. ஷார்ட் ஈஸியாக நம்ம கோடிங் எழுதுகிறோம், ஷார்ட்டாக மின்னும் எழுதிடுவாங்க. சில பேர் பர்டிகுலர் பண்ணி கேட்பாங்க, ஷார்ட் யூஸ் பண்ணாமல் மின் பண்ணாமல் ஈஸியாக எழுதாமல் கஷ்டமாக எழுதுங்கன்னா அப்போ நீங்கள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையாக கெட் பண்ணி அதர் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 3 லைனில் உங்கள் ப்ரோக்ராம்லாம் முடிச்சிடலாம். ஓகே, பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ 4 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட்.
ஸோ இதே இது லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட். இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன பொசிஷன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் எலமெண்ட் எப்பயும் 0ன்னு தெரியும். அப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, இங்கேயும் பாருங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு என்னவாக இருக்கும், கண்டிப்பாக லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டில் என்ன இருக்குது, -1. லாஸ்ட் எலமெண்ட் தான் எப்பயுமே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1. அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து 99 இஸ் த லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஓகேவா, பாருங்கள் 99 இஸ் த லார்ஜஸ்ட் எலமெண்ட். -1 நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எலமெண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கெட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈவன் நம்பர் இந்த லிஸ்ட் எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸை நம்ம எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டு கலெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஈவன் நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா, ஓகே பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் நம்மின் லிஸ்ட் 1. அப்போ ஒவ்வொரு நம்பராக எடுக்குது. ஃபஸ்ட்டு 10 எடுக்குது. இந்த 10 ஈவனாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஈவனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எப்பயும் மாடுலஸ் 2 போட்டு ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம் மாடுலஸ் 2 10 மாடுலஸ் 2 10 மாடுலஸ் 2 உங்களுக்கு என்ன வரும், 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 0 தான். 10 டிவைடட் பை 2 5 2s are 10. ரிமைண்டர் வந்து என்னது 0 தான். ஸோ 0 = 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு, பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுக்கோ. அடுத்து 21 எடுத்து என்ன வரும், 21 மாடுலஸ் 2 என்ன ஆயிரும், ரிமைண்டர் 1 வந்துடும். அப்போ இட் இஸ் நாட் அ ஈவன் நம்பர். அடுத்து 4 எடுக்கும், 4 வரும். 45 வராது. 66 வரும். 93 வராது. அப்போ வெறும் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து 10 4 66 இதுதான் வந்து ஈவன் நம்பர்ஸ். அது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ எந்த இடத்துல ஃபார் இன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபார் இன் ரேஞ்ச் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ நமக்கு இந்த 3 எலமெண்ட்டு மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ். இதே இது ஆட் நம்பர் வேணும்னா என்ன செய்வீங்க, இந்த இடத்துல ஒரு நாட் ஈக்குவல் டு மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவல் டுவை எடுத்துகிட்டு டபுள் ஈக்குவல் டு போடுறதுல நாட் ஈக்குவல் டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிரும். பாருங்கள், சிம்பிள் கான்செப்ட் என்ன வந்துருச்சு, ஈவன் ஆட் நம்பர்ஸ் வந்துருச்சு, ஈவன் நம்பர் வரல. ஸோ இப்படி கம்பேரிட்டிவாக நீங்கள் படித்தா மட்டும்தான் எல்லா கான்செப்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வேணும்னா ஒரே ஒரு ஈக்குவல் டு எடுத்துகிட்டு நாட் ஈக்குவல் டு போட்டால் போதும். அப்போ அது எல்லாமே கண்டிப்பாக என்ன நம்பர்ஸாக தான் இருக்கும், ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டை பேஸ் பண்ணி சம் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் நிறையா இருக்குது. நான் சம் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.